இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 8 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் இருக்குது. தமிழ்நாடு முதல் டாப் நம்பர் 1ல இருக்குது இந்தியாவில். அப்படிங்கும்போது ஒரு சின்ன புரிஞ்சுக்கணும், இதில் கடன் வாங்குறது குற்றமே இல்லை. அம்பானி கடன் வாங்கியிருப்பாரு, அதானி கடன் வாங்கியிருப்பாங்க, சைனா கடன் வாங்கியிருக்கும், அமெரிக்கா கடன் வாங்கியிருக்கும், யூபி கடன் வாங்கியிருக்கும், எல்லா வளர்ந்த மாநிலங்களும் கடன் வாங்கியிருக்கும். அந்த கடனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுல இருக்கீங்க, அதுதான் இங்கே முக்கியமானது. இப்போ நம்ம இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த கடன் தொகை எகிரிக்கிட்டே போகுது. இந்த 5 இயர்ஸில் மட்டுமே டபுள் மடங்கு ஆயிடுச்சு இந்த கடன். அப்போ கடன் வாங்குங்க, அந்த வாங்கின கடனை என்ன செஞ்சீங்க? திமுக அரசு எங்கே தள்ளாடுகிறது என்று சொன்னால், வாங்கிய கடனை என்ன செய்கிறது? 69,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு கடனுக்கான வட்டியை மட்டும் கொடுத்து கொண்டிருக்காங்க. மக்கள் நலத்திட்டங்களுக்கு தானே செலவழிக்கிறாங்கன்னு தானே என்னதுன்னு சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். லேப்டாப் இன்னைக்கு கொடுத்தீங்க, நீங்க 5 வருஷமா நீங்க லேப்டாப் கொடுத்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்தீங்கன்னா ஒத்துக்கிறேன். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாலம் கட்டினேன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெரிய ரோடுவேஸ் போட்டேன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் ஒரு 10 பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சோன்னு சொல்லுங்க, 11 மருத்துவக் கல்லூரிகள் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் இங்கே அலாட் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்கள் ஒரு பெருசாக ஸ்கீம் பண்ணி, நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்க. நான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம் சொல்லுங்க. 1000 ரூபா கொடுத்தீங்க, பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்தீங்க, என்ன பிரயோஜனம்? போக்குவரத்து கழகம் நட்டம், சரி பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க லேடிஸ்க்கு, ரைட்டு. அந்த போக்குவரத்து கழகம் நட்டத்தை யார் சரி பண்ணுவோம்? அது ஏன் தலையில் தானே விடியுது. எல்லா விலையும் ஏற்ற வண்டியெல்லாம் ஏற்றிட்டாங்க, பாலுக்கு ஏற்றிட்டாங்க, ஆவினுக்கு ஏற்றினாங்க, சொத்து வரி உயர்த்திட்டாங்க, பஸ் கட்டணம் உயர்த்திட்டாங்க, எல்லாத்துமே இபி கட்டணம் உயர்த்தி எல்லாத்தையுமே உயர்த்தாங்க. இபி கட்டணம் என்ன சொன்னீங்க? நீங்கள் 1 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் எடுப்போம்னு சொன்னீங்க. சரி 5 வருஷம் முடிய செஞ்சுருக்கீங்களா? அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை. அப்போ முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் 90% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னாரு. இப்போ நாங்கள் 80% வாக்குறுதி நிறைவேற்றோம். எது சரி? ரெண்டுமே சொல்றது முதலமைச்சர் தான். எது சரிங்கிற பாயிண்ட் வாங்கணும்ல. அப்போ இவர் கடன் வாங்குறதுல யாருக்கும் பிரச்சனை கிடையாது. வாங்கின கடன் என்ன செய்யறாங்க?